ஹாய், இன்றைக்கி என்னென்னா ஒரு சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சூப்பரானது. முக்கால் பருப்பு எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 சொம்பு தண்ணி ஊற்றி ஒரு சிட்டிக்கை மஞ்சத்தூள், ஒரு சிட்டிக்கை பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகம், 4 பல் பூண்டு, 3 தக்காளி, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு 2 வெங்காயம், 2 தக்காளி, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துடணும். அதில் கத்திரிக்காய், முருங்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கணும். அதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கணுன்னே ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். அந்த தண்ணி நல்லா கொதிச்சோடனே புளி கரைச்சி வச்சுருக்கேன், அந்த தண்ணியை அதில் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா புளி தண்ணி கொதித்து வந்தோடனே அந்த வேக வச்சுருக்க பருப்பில் அந்த தண்ணி எடுத்து ஊற்றி நல்லா அடுப்பில் வச்சு இன்னொரு தடவை நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா சாம்பார் கொதித்து வாசனை நல்லா வரும்போது நமக்கு அரிஞ்சு வச்சுருக்க ஒரு மாங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த மாங்காவே அதில் சேர்த்து போட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும். மாங்காய் நல்லா கொதிச்சோடனே லைட்டாக மிளகுத்தூள் போட்டு இறக்கி வச்சா சூப்பரான